விநாயகர் இந்த ஊர்ல விஸ்வரூப தரிசனம் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை சுந்தரர் மற்றும் சேரமா நாயன்மார் 2 பேரும் கைலாய மலை போறதுக்காக ஆகாய வழியில் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது வழியில ஔவையார் விநாயகருக்கு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த 2 நாயன்மார்களும் ஔவை கிட்ட, ஔவை பிராட்டியாரே, தாங்களும் எங்களுடன் சிவனை தரிசிக்க கைலாய மலை வாருங்களேன்னு கேட்க, அதுக்கு ஔவையார், கொஞ்சம் பொறுங்கள், இதோ பூஜையை முடித்து விட்டு வருகிறேன்னு சொல்லிட்டு விநாயகருக்கு வேக வேகமா பூஜை செய்ய, உடனே விநாயகர் ஔவை கிட்ட சொல்றாரு, ஔவையே, எனக்கு பூஜை செய்ய நினைத்தால் அமைதியாக நிதானமாக செய்யுங்கள், இல்லையேல் எனக்கு பூஜை வேண்டாம்னு சொல்ல, அதிர்ந்து போன ஔவை 2 நாயன்மார்களையும் கைலைக்கு போக சொல்லிட்டு தான் விநாயகர் கிட்ட மிகுந்த பற்றோடு பூஜை செய்யும் போதுதான் சீதக்களப செந்தாமரை எனும் பாடலை விநாயகரை நோக்கி பாடுறாங்க. அதை பார்த்து மகிழ்ந்து போன விநாயகர் விஸ்வரூப உருவம் எடுத்து ஔவையாருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஔவையாரை தன் துதிக்கையால் தூக்கி கொண்டு போய் கைலாய மலையில் விட்டுட்டும் வராரு. மற்ற 2 நாயன்மார்கள் அங்கு வந்து சேர்றதுக்குள்ள ஔவை கைலாயம் போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி விநாயகர் விஸ்வரூபம் எடுத்த இடம்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில். குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.